இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வெண்ணை தான் காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்கா. அப்போ அங்கே நம்மளோட ஹீரோ லீவ் உள்ளே என்ச்சானதுமே எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துட்டுருக்கான். நீ என்னோட பிரதருக்கு டிசர்வே கிடையாது தெரியுமா, நீ எதுக்காக அவனை போய் மேரேஜ் பண்ண போகிற, நீ எனக்கு தான் வந்து பெட்டரான மேட்சாக இருப்பான்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கான். நீ பண்ணுறது தப்பு, நீ விலகி போன அவள் சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தா அங்கே அவங்களோட பிரதர் லூவை காமிக்கிறாங்க. அவங்க வெட்டிங் ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சேக்கான். அப்போ அவங்க ஒரு பொண்ணு வந்து அவன்கிட்ட நீ வந்து மேரேஜ் நடந்ததுமே என்னை வந்து மறந்துடாதப்பான்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆகிட்டு போகும்போது அவளை பார்த்து அவன் அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சேக்கான். அப்போ அவங்க அங்கிள் சொல்கிறாங்க, உன் பிரதரும் உன்னோட பிரைடுமே ஒரே ரூம்கில் இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் இவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பயந்து போயிட்டு இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோனோ அதை பண்ண விடாமல் என்னை ஸ்டாப் பண்ணிங்கன்னா நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். பட் அவன் பேச்சை கேட்டுட்டு எல்லாருமே பயந்து பாதி பேர் அங்கேருந்து போனதும் அவங்க அங்கிள் கார்டை கொண்டு வந்து கொடுத்ததுமே இவன் இந்த கார்டை யூஸ் பண்ணி அங்கே கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் அங்கே சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தனியாக இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் முக்கியமான கான்ட்ராக்டில் சைன் வாங்க வேண்டியது இருந்துச்சு, ஸோ அதனால தான் சைன் வாங்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்கும் போது அதை தான் சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ ஏன் நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்ற வஸ்தா நீ எனக்கு காசுக்காக மேரேஜ் பண்ணிக்கிற, இல்லைன்னா என் பக்கம் நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றதே எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்படிப்பட்டவேன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நீ என்ன பண்ண போறன்னு நான் பார்க்கணும்னு அவள் சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் அவங்க பிரதர் லூவுமே சேர்ந்து அங்கே பப்புக்கு தான் போயிருக்காங்க. அவனை உட்கார வச்சுட்டு இவன் வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினுமே அதே இடத்துக்கு தான் அங்கே வந்துட்டு இருக்கா. ஏகப்பட்ட மேல் மாடல்ஸ்லாம் பார்த்துட்டே அவள் போகும்போது ஹீரோ மேலே போய் அவள் தெரியாமல் இடிச்சதுமே நீ வந்து மேல் மாடல்ஸை சூஸ் பண்ணுறேன்னா அங்கே மட்டும்தான் கவனம் செலுத்தணும், இந்த பக்கம் உனக்கு என்ன பார்வை, வரவங்களெல்லாம் நீ இடிப்பியான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது மனசில் ரொம்ப ஓவராக தான் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவப்பாட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே அந்த லூ கூட சேர்ந்து அவள் போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்தா ட்ரிங்க்ல அங்கே ட்ரக்கை கலந்து கொடுத்துடுறான். ஹீரோயினுக்கு அதை குடிச்சதுமே அங்கே ஃபுல்லாக வாமிட்டாக வந்துட்டுருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரியா வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவள் திரும்ப ரிட்டன் அவன்கிட்ட வந்தா உள்ள ஒரு பொண்ணுகிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கான். நான் இப்போ வரைக்கும் ஒன்றை தவிர யாரையும் ஏறெடுத்து கூட பார்த்ததே கிடையாது, நீ தான் என் லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பேசினதும் ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம லீவ் வந்ததுமே உள்ளே ஒருத்தர் உட்காந்துட்ருக்கான். பார்த்தேன்னு சொன்னது எட்டி பார்த்தா அங்கே லூதாக இருக்கான். ஸோ இவன் கூட சேர்ந்து இவன் செடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காளா, இது ரொம்பவே வந்துட்டு ஒரு டேஞ்சர் ஆச்சேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிக்கும் போது அவனை மாதிரி மோசமான ஒரு பர்சனை இந்த உலகத்திலே பார்த்ததே கிடையாது, அவன் ரொம்பவே ஒஸ்டானவேன்னு சொல்லிட்டு வத்திட்டா. கூட்டிகிட்டு அந்த கேர்ளோட சேர்ந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வேமா இவன் அவனை பிடிச்சி அங்கே மறைச்சிக்கிறா. அப்போ அங்கே ரொம்ப ட்ரக்கானதுனால அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரூம்க்கு போகும்போது நீ தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு நீ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் இவ பண்ண வேலையை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணுறா. என்னப்பா என்னை வந்து யூஸ் பண்ணிட்டு நீ வந்து ஒரு தேங்க்யூ கூட சொல்லாமல் போயிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் உன்ட்டா சாரி கேட்டுக்கிறேன், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, பட் இருந்தாலும் உன்னோட சேவுக்காக நான் வந்து காசு கொடுக்குறேன், உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொன்னதோ நீ அதை டிசைட் பண்ணுன்னு சொன்னதோ அவனுக்கு ஒரு 1 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா. என்னோட சேவை வந்து உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருந்துச்சா, நீ வந்துட்டு என்னோட நம்பரை வேணால் வாங்கிக்கோ, உனக்கு தேவைப்பட்ட என்னை கூப்பிடுன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே போகும்போது அந்த இடத்துக்கு லூ அங்கே வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு கதவை அங்கே பயங்கரமாக தட்டிட்டுருக்கா. தயவு வந்து ஜொரம் இல்லைன்னா நான் செத்தே போவேன் இப்போன்னு சொல்லிட்டு அங்கே அவன் கதவை திறந்ததுமே என்னாச்சுன்னு சொன்னதும் அந்த பர்சன் இங்கே வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவள் வாஷ்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறா. தயவு செஞ்சு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த லூ கேட்குறா, நீ யாரோ ஒரு கேர்ளோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கியாமே, நான் அவளை வந்துட்டு பார்க்கணுமே, நீ என்ன மீட் பண்ண வைக்க மாட்டேன்னு சொன்னதும் பார்த்துட்டா போச்சு வாயை உள்ளன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பேபி என்னோட பிரதர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, நீ என்ன இப்போ மீட் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அட பாவி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இல்லை என்னால் இப்போதைக்கு மீட் பண்ண முடியாது, நான் குளிச்சிட்ருக்கேன், அவ்வளோ நேரம் அவரால் வெயிட் பண்ண முடியாது, நான் இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் சரி ஓகே சிஸ்டர் இல்லாமல் நான் இன்னொரு டைம் பார்த்துக்கிறேன், பட் உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கான். அதுவுமே நீ இப்போ எதுக்காக இந்த வேலை பண்ணிட்டுருக்க, உனக்கு அப்படின்னா வந்து இந்த ஆள் ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் தெரியாது என் பிரதர் தானேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிட்டு இப்படிதான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கு, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இப்போ எதிரின்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்பாங்க சரி ஓகே உனக்கு அவனுக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு எல்லா விஷயத்தையும் நீ இப்போ என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் சரி நானுமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், கண்டிப்பாக அவனை பற்றி சொல்கிறேன்னு அவன் சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போயிருக்காங்க. அப்போ அங்கே கியான்
ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, "என்னப்பா அங்கே இருக்கிறது உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆட்டாச்சே, ஆனால் வந்து கூட இருக்கிறது யார் அப்படின்றத சட்டி கேட்கும்போது, அவன் யார் கூட சேர்ந்து இருக்கான், நான் இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்றத சொல்லிட்டு இவ உடனே தண்ணி தூக்கிட்டு போய் வேணுங்கனே ஹீரோயின் மேலே ஊற்றி விட்டுட்டு, ஐயோ தெரியாமன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, சிஸ்டர் இன்லா நீங்கள் என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், அப்போங்க நம்ம லீ என்ன சிஸ்டர் இன்லாவான்னு சொன்னதும், ஆமாப்பா இது லூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. இப்படி அவங்க அப்பா அங்கே வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. காலை பிடிச்சி கெஞ்சிருக்கா அவளை வீட்டை விட்டு துரத்தும் போது, இப்படி பண்ணாதீங்க என்னவே என்னால் கேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, பட் அந்த பர்சன் கண்டிப்பாக உன்னை நீ தான் கேர் பண்ணிக்கணும், நான் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திருக்காரு. அப்போ அந்த அங்கிள் அங்கே மேலே போய் அவங்க ஒய்ஃப்ட்ட, நீ வென் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கா, நீ மீட் பண்ணுறதுக்காக வா, இந்த குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டிஸில் அவள் தான் எல்டர்ன்றப்ப ஏகப்பட்ட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அவளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம இதுக்கப்புறம் அவளை நம்மளோட சைடில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய வந்துட்டு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது, அவள் கம்பெனி எல்லாத்தையுமே நல்லபடியாக ரன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப்மே சரி ஓகே நான் மீட் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போய் அவர் பார்த்துட்டு, உன்னை ஏதோ எனக்கு பார்த்த மாதிரியே தோணுதேம்மா சொன்னதும், அப்போ ஹீரோயின் மனசுல நான் ஹாப்பி ஆகுறதா இல்லை சேட் ஆகுறதா அப்படின்ற சட்டி யோசிச்சேக்கா. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது, ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் எனக்கு டெபிட் கொடுக்க வேண்டியது இருக்கான்னு சட்டி கேட்டதும், அதை கேட்டுட்டு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சதுமே நம்ம ஹீரோயின் நான் கிண்டலுக்கு சொன்னேன் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்லும்போது, அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த பையனை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், அவன் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் தான், எப்போ நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத சட்டி கேட்கும்போது, என்னோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான பர்சன் அவர் தான், அவர் என்னை காப்பாற்றினார் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸ்விம்மிங் பூல் சைடில் அங்கே ஹீரோயின் வேணுக்குனே உள்ளே போய் விழுந்துட்டு அவனை காப்பாற்றி அங்கே க்ளோஸாக வர்றதுக்காக பண்ணியிருக்கா. அப்போ அங்கே லூ வந்துட்டு வந்து மாட்டியிருக்கான் இவகிட்ட. நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே சொல்லி ஷேர் பண்ணிட்டேக்கா. சொன்னதும் அம்மா வந்துட்டு சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, அப்பா அந்த மவுண்டன்ஸ்க்கு போனார், அப்போ அங்கே அது சன்ரைஸ் இதெல்லாமே பட்டதில் அவர் இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இன்னுமா இந்த மாதிரி ஜெனரேஷன்ஸ் எல்லாமே இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இருக்காதுன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் அதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலே அந்த லூட்டை நீ இப்போ அவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறணும், அவள் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ நீ ஒழுங்காக போய் அவட்ட பேசு, இம்ப்ரெஸ் பண்ண, அவள் உன் கையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடியா அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போகும்போது அப்போங்க நம்ம லீயும் கேன்மே அங்கே உள்ள என்றால் அந்த ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் நர்வஸ் ஆயிடுது, இவே பாட்டு ஏதாச்சும் சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு, அப்போங்க அந்த கேன்ட்டை நம்ம ஹீரோயினை வென்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது, ஆல்ரெடி நாங்கள் வந்து என்டிடஸ் ஆக்கிட்டோமே அப்படின்றத சொன்னதும், எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்கன்றத சொன்னதும், எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னதுமே, நாங்கள் ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், பிஸ்னஸ் ஒன்றா பண்ணுறதை பற்றி பேசியிருக்கோம்னு சொன்னதும், அது எப்படி சாத்தியம், எப்படி வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும், எல்லாம் ஆன்லைன் தான் பேசிக்கிட்டோம், ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்ற வாசி நான் ஒர்க் கேட்டிருந்தேன், அதுக்கப்புறம் சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்படியே வந்து பேசி எப்படியோ வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வாஷ்ரூம் போனால் இவன் பின்னாடி ஹக் பண்ணிட்டு, ஏன்னா என்னை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத மாட்டிக்கோன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு நைட்டை எல்லாருமே சேர்ந்தாங்க கிளம்பும்போது லூமே கூட சேர்ந்து அங்கே ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அங்கே போயிட்டுருக்கும் போதே ஏகப்பட்ட கால்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அங்கே சரிப்பா முக்கியமான மீட்டிங் இருக்குது, தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு முன்னாடி தான் இறங்கிக்கிறான், வேறு ஒன்றும் கிடையாது, ஏகப்பட்ட கேர்ள்ஸ் தான் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே நம்ம ஹீரோட்ட நீ அவளை கூட்டிகிட்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுருன்னு சொல்லிட்டு போனதுமே, இப்போ நீ வந்து என்னை பற்றி என்ன யோசிச்சு வச்சுருக்கான்னு அவன் கேட்டதுமே, நான் உன்னை பற்றி யோசிக்க என்ன இருக்குது, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு என்ன தெரியலையான்னு சொன்னதும், அங்கே சரிப்பா இப்போ பாய் ஃப்ரெண்ட் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி கால் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொன்னதுமே, சரி ஓகே அவன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ வந்துட்டு இப்போ கிளம்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்றத சொல்கிறான், நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொன்னதும், ஹீரோயின்ட்ட பார்த்தேன் இதே அவன் ஒன்று லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் நைட் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வேமாங்க நம்ம லூ அவளை பிடிச்சி இழுத்துட்டு பக்கத்தில், நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவன் கிடையாது, ரெண்டாவது நிறைய காசு இருக்குன்ற வாசி அவங்களோட பின்னாடி நீ சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும், காசுக்கு ஒன்று ஏன்ட்ட ஒன்றும் குறை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னா அப்படி கிடையாது, அந்த லூவை வந்து பழி வாங்குறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லூ ஃபேமிலியோ இல்லை இந்த லீ ஃபேமிலியோ எனக்கு எதை பற்றி எதுவும் கவலையே கிடையாது, எல்லாருமே வந்து எனக்கு எதிரிகள் தான், நான்
அவங்கள வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், யூஸ் மட்டும் பண்ணிக்கவே நம்ம சொல்றா. பிறகு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ மெங்குன்னு ஒரு பர்சன் வர்றாங்க. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்மகிட்ட இப்போ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எதுவுமே வர மாட்டேது, இப்படியே போச்சுன்னா நம்மளோட கம்பெனி ரொம்பவே டவுன் ஆயிரும், இப்போ நீ என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஒன்றும் கவலை கிடையாது, நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன்னு சொன்னதும் நீ இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க, எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, நீ பண்ணலைன்னா டோட்டலாக எல்லாமே நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா எவிடன்ஸுமே உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், வேணை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பிறகு அவனை மீட் பண்ணுறதுக்காக பாட்டி வர்றாங்க. நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இப்போ பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டை உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும்னு சொன்னதும் பாட்டி 3 இயர்ஸாக இந்த கம்பெனியை நான் வந்து பார்த்துட்ருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லை, இதுக்கப்புறம் வராதுன்னு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ உடனே வந்துட்டு போய் எல்லாத்தையும் சரி பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க குரூப் எல்லாமே அங்கே வந்து போயிட்டுருக்காங்க அந்த மீட்டிங்காக. அப்போ அங்கே அவளுக்கு வயிறு ரொம்ப திடீர்னு அங்கே பெயின் ஆனதுமே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. அந்த சைடு நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ராகிறான். அப்போ அங்கே ஹீரோயின் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை வந்துட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான், வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட இது வந்துட்டானா, ஐயோ கடவுளை நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. வேமா அவனை பிடிச்சி அங்கே ஒரு ரூமுக்குள்ள அங்கே லாக் பண்ணி வச்சிடுறா, நீ வெளியே வராமல் இருந்து அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே மீட்டிங்காக போனாங்க நம்ம ஹீரோயின்ட்ட. நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து இதில் பேசுறதுக்கு வாங்கன்னு சொன்னதுமே என் வயிறு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுப்பா, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்தது மீட்டிங்கை நடத்துங்கன்னு சொல்கிறா. பிறகு அவங்ககிட்ட வந்து நீ இப்போ எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே எனக்கு வந்துட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, நான் அதை தான் உன்கிட்ட கன்சல்ட் பண்ண வந்தேன்னு சொன்னதும் டிசீஸ் இருந்தால் ஹாஸ்பிட்டல் போய் ஏன்ட்ட என்ன பேச வரேன்னு சொல்லும்போது அந்த டிசீஸே ஹார்ட்டில் தானே இருக்குது, உன்னை பார்க்க அது ரொம்ப பெயின் அதிகமாயிட்டுருக்கு, அதனால் நீ பக்கத்துலேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசுனதுமே நீ மரியாதை என்கிட்ட விலகி ஏறி இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காதன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. பிறகு அந்த லூவை பார்த்தா அங்கே ஷாவுன்ற பொண்ணோட சேர்ந்து அங்கே வந்திருக்கான். அப்போ என்னப்பா வெண்மை இங்கே வந்திருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அவங்க தேவையில்லாமல் சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா, பட் அவர் ஏன் கூட சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு, நீ தயவு செஞ்சு அவர் பக்கத்தில் வராத, நீ விலகேறுன்னு சொல்லிட்டு பேசுகிறா. உனக்கு வந்து அவர் கூடவே சேர்ந்து இருந்து கேர் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா நீ வந்துட்டு என்னை பார்த்து போராப்படுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற கையை வாங்கிட்டு அடிக்க போகும்போது அங்கே ஹீரோயின் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ வந்து சொல்லலாம், பட் வெளிப்படையாக உன்னால் அதை வந்துட்டு எந்த இடத்துலையும் இங்கே கொண்டு போய் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. லூ அல்லது எல்லாத்தையுமே அங்கே மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயின்ட்ட லூ ரொம்பவே பாவம் தான்ப்பா இந்த விஷயத்தில், அவனுக்கு வந்துட்டு பியூராக எதுவும் கிடைக்காது போலேன்னு சொன்னதுமே அதை அவன் பண்ணுற பாவத்துக்கு தான் சொல்லிட்டு இவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கா. பிறகு இந்த கியானை பார்த்தா ஹீரோவோட பாட்டியை மீட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சுக்கா, உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாட்டின்னு சொல்கிறா. நீ வந்து உண்மையிலேயே உன்னோட குடும்பத்தில் இருக்க எல்லா ப்ராஜெக்டையுமே நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேம்மா, ரொம்பவே ஹாப்பி, நாங்களுமே ஒரு புது ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீ இதை பற்றி புதுசாக உனக்கு ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே கொடு, ஏன்னா நீ உன் கம்பெனி நல்ல விதமாக பார்த்துக்கிற, அதே மாதிரி எங்களுக்குமே ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்லன்னு சொல்கிறாங்க. அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பட் அங்கே வியாடாக ஒரு அங்கே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கா. நைட் போல் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நல்லா மழை பெஞ்சு போயிருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் டவல் தான் செட்டு கொடுக்க வந்தா பக்கத்தில் அவன் க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ண வந்துடுறான். பட் கரெக்டாக அங்கே நம்ம லூ வந்து கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். அவள் பயந்து போயிட்டு நீ பொண்ணு போய் உள்ளே ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கதவை திறந்ததுமே நீ இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யார் கூட சேர்ந்து இருந்த, ஏதோ உள்ள சவுண்டு கேட்டுச்சேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு உனக்கு சந்தேகம் வந்தால் உள்ளே போய் தேடி பாருன்னு சொன்னதும் அவன் வேமா அங்கே வந்துட்டு ரூம் எல்லாமே போய் தேடிட்டு இருக்கான். இப்போ எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கபோர்டை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே அவளோட பெட் கேட் தாங்க வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா அது ஏன் கேட்டான், உனக்கு வந்துட்டு ஏன் இப்படிலாம் வந்துட்டு புரிய மாட்டுது பாரு, உன்னால் எனக்கு மொழியில் வேற அடிபட்டுருச்சு, என்னால் நடக்க முடியலன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவள் நீ வந்து நடக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை வேமா தூக்கிட்டு அவங்க கிஸ் பண்ண போகும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்ததுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன உள்ளே பண்ணிட்டு இருக்க, அப்போ 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சுட்டு 2 பேர் வாய முடிட்டு பேசாமல் இருங்க, நான் சொல்கிறத கேளுங்கன்னு அவள் சொல்கிறா. இதுக்கு முன்னாடியுமே நம்ம ஹீரோயின் அங்கே பெயிண்டிங் எல்லாமே கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சில ரவுடிங்கள் வந்து அட்டகாசம் பண்ணா இவன் அவங்கள அடிச்சுட்டு ஹீரோயினை பெயிண்டிங் எடுத்துகிட்டு வேமா இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் இங்கே வராதன்னு சொல்லியிருக்கான். அவன் தான் அங்கே வந்துட்டு காப்பாற்றிருக்கான். அப்போ லீ அவனுக்கு ட்ரங்க் பண்ணியிருந்தான், நான் தான் அவளை செடியூஸ் பண்ணேன், அதில் அவளோட தப்பு எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவமாயிட்டாங்க. அடித்து சண்டை போட வந்ததும் தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க, நீ இங்கேருந்து போயிரு லீன்னு சொன்னதுமே அவனுமே அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே நம்ம
லூ வந்துட்டு நீ நினச்ச மாதிரி அதை ஷவுன்னு சொல்லிட்டு பேச வரும்போது நான் எது இப்போதைக்கு யார்கிட்ட எதுவும் பேச வரல, தயவு செஞ்சு நீயும் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றத அவள் சொல்கிறா. அவனுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம மெயின்கிட்ட சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கும்போது என்னப்பா ரொம்ப கவலையாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னதும் என்னத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் கம்பெனியை பற்றி தான்ப்பா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது, அடுத்து என்ன மாதிரி ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆளுமே தேவைப்படுது, பிடிக்கிறது கம்பெனி எப்படி ரன் பண்ணுறது இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு பெஸ்ட்டான பர்சனை நான் மீட் பண்ண போகிறேன், உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், உனக்கு பிடிச்சிச்சின்னா நீ அவர்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோவுமே உட்காந்துட்ருக்கான். அங்கே வேற ஒரு பர்சனை லீ குரூப்போட ஹையர் நினச்சிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்ருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு ஐயோ மேடம் நான் கிடையாது, மிஸ்டர் லீ இந்த இருக்காரு, அவர் தான் அவங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச போகிறாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு மேல் மாடல் தான் நினச்சிட்ருக்கா. இவனுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனான்னு சொல்லிட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நான் வந்துட்டு உங்களை தப்பாக புரிஞ்சுட்டேன், நான் இதுக்காக வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே போய் வாமிட் பண்ணிட்டுருக்கா. அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோங்க அப்போகிட்ட போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ வந்து உன்னோட ஐடென்டிஃபைவை என்கிட்ட மறைச்சிருக்க, இது எவ்வளோ பெரிய சீட்டர் வேலை தெரியுமா, ஒன்றை மாதிரி ஆளை நான் வந்துட்டு மன்னிக்க ரெடியாக இல்லைன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பேக்கில் வந்து ஹக் பண்ணிக்கிறான். நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவும் போய் சொல்லலையே, நான் வந்து பணக்கார இல்லைன்னு உன்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லலையே, நீயா நான் வந்து ஒரு மேல் மாடல் நினச்சிக்கிட்டேன், ஸோ அது கண்டினியூ ஆகட்டுமே தான் நான் வந்து அப்படியே விட்டேன்னு சொன்னதும் அங்கே ஆனால் நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் இப்போ உனக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ண போகிறேன்னு சொன்னதும் உடனே பண்ணிடுவேன்னு சொன்னதும் உடனே கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எல்லாமே இப்போ நம்ம அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொன்னதும் ஆமாப்பா உனக்கு வந்துட்டு அந்த லெவலுக்கு பவர் கிடையாது இல்லை அப்படின்ற சொன்னதும் ஆமாம் உண்மையிலே எனக்கு பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாமே தூக்கிட்டு உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் ரொம்ப டவுன் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப வேப்பிட்டு அவளை போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியுமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான், நான் மெயின் குரூப்போட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறேன், அவங்க கூட தான் சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கா. அப்போ சொல்கிறாங்க நீ என்னப்பா வந்து இப்படிலாம் வந்து இவ்வளோ பெரிய வேலைகளை முடிச்சிருக்க, என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை, நான் எவ்வளோ டென்ஷனாகவே இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போ அங்கே அந்த லூ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே ரிங்கை கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அதை ஏற்றுக்கிட்டதுமே அதை பார்த்து அங்கே லீக் அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டாவே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கே வந்து போனதும் கண்டிப்பாக இதை பற்றி இவன் கேட்பான், நான் என்ன பேச போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. பிறகு அதே மாதிரி அவளுக்கு கால் பண்ணி நான் உனக்காக இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ வந்து ஃபீலிங்ஸோடு சேர்ந்து விளையாண்டுட்ருக்க என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போங்க நான் உன்ட்ட இப்போதைக்கு இதை பற்றிலாம் எதுவும் பேச முடியாது, எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலை இருக்குது, என்னை அப்படி நீ தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணி விட்டா. ஓட அம்மா எங்கங்க கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நீ வந்து அவளோட நல்ல ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், நீ வென்ட்ட சொல்லி என்னோடய பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லு, கூடிய சீக்கிரம் வந்து மேரேஜ் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துருச்சுன்னா ரொம்பவே நல்லது, ஏன்னா என்னோடய பையனவே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அந்த பொண்ணுக்குமே மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு, ரெண்டாவது கூட சேர்ந்து அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னா கம்பெனிக்குமே ரொம்ப நல்ல விதமாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக வளர்ச்சி அடையுன்னு சொன்னதும் இதுக்காக நீங்கள் என்கிட்ட கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் பேசாமல் வந்து எல்லாத்தையும் அவகிட்டையும் நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னதும் நீ அவளோட நல்ல ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், அவளுக்கு நல்லது தான் நடக்கணும்னு ஆசைப்படுவேன், அதனால தான் சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே ஃபுட் போட்டுட்டு சைடில் தான் இருந்துட்டுருக்கா. அவள் அது எல்லாமே கேட்டுட்டு ஓ உங்களோட தேவைக்கே என்னை யூஸ் பண்ணிக்கிறலான்னு பார்க்குறீங்களா, கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது, நீங்கள் எப்படி வந்துட்டு என்னை யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் அங்கே ரொம்பவே ரிஸ்க்கான ப்ராஜெக்டாக இருக்குது, இதை நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டாங்க மே நீ என்ன பேசிட்டுருக்க, உன்னோட பர்சனல் வந்து வெஞ்சன்ஸ்லாம் இதில் கொண்டு வராத, இதனால் நம்மளோட கம்பெனிக்கு ரொம்ப பெரிய வந்து லாபம் கிடைக்கும், நீ அதை தான் பேசணும்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் மனசுலே கடைசியில் வெங்க் நீமே இப்படிலாம் பண்ணுவியா, அந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, இந்த என்னோட கார்டு இதை வச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் டிசிஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. நீ ரொம்ப கோவமாயிட்டு வந்துட்டு நீ என்ன சொன்னால் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டியா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் வந்துட்டு உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன், நீ என்ன வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையுமே நீ வந்து தூக்கி போடு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசும்போது அப்படின்னா நீமே என்னை பற்றி நெகட்டிவாக வந்து மற்றவங்க பேசுகிற மாதிரி யோசிச்சுட்டு தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் வந்துட்டு நினைப்பேனா, நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறையோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியாயிரும், நான் வந்துட்டு உனக்கு பின்னாடி பக்கபலமாக எப்போ இருப்பேன், எப்பயுமே உன்னை சப்போர்ட் பண்ணுவேன்
பண்ணுவேன்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவனை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பட் எதுவுமே வந்துட்டு நினச்ச மாதிரி நடக்க மாட்டுது, எல்லாமே அங்கே உள்டாவே போயிட்டுருக்கு, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. எனக்கு ரொம்ப பயம் ஆயிட்டுருக்கு, என்னை லவ் பண்ணுறவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறா. என்னோட அம்மா மாதிரி தான் நீயுமே என்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்க, எங்கள் அம்மாவுமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீயுமே என்னை விட்டுட்டு போயிடுவியா லீ, என்னால் அதை தாங்கவே முடியாதுன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் யோசிக்காத, நான் உன்னை எப்பயுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணும்போது டக்குன்னு அவள் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமாங்க அந்த அங்கிள்கிட்ட கால் பண்ணி, நான் வந்துட்டு லூவை உடனே மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நாளைக்கே நான் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி அங்கே மேரேஜ் எல்லாமே அங்கே நடக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்கான், எப்படியாச்சும் இதை ஸ்டாப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாட்ட கொண்டு வந்து அங்கே மேங்க் இவது சின்ன வயசோட ஃபோட்டோ அப்படின்ற செட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா தன்னோட எக்ஸ் பொண்டாட்டியும் அங்கே கை குழந்தையுமே இருக்குது, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அங்கே அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளை, இந்த மேரேஜ் நடந்தால் எவ்வளோ பெரிய தப்பாயிரும்னு சொல்லிட்டு வேமா இருந்தாலும் அங்கே போயிட்டு கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணுறாரு. அவங்க பொண்டாட்டி ஏதாச்சும் உண்மையை சொல்லிடுவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு எவ்வளோ அவங்க போய் வந்து ட்ரை பண்ணுறாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதையாக போயிடு, இந்த டைம் உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் நடக்காதுன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே இந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்றாங்க, ஏன் நடக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவர், இது என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட பொண்ணு, நான் எப்படி வந்துட்டு என் பொண்ணுக்கும் பையனுக்குமே மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ எனக்குமே நான் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறேன், கொலகாரனே எங்கள் அப்பா தான் அப்படின்றத சொல்கிறா. எங்கள் அம்மா வந்து ப்ராப்பர்ட்டிஸை தான் இப்போ இந்த ஆள் வச்சுட்டு எல்லாமே தனக்கு சொந்த மாதிரி இந்த ஆள் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காரு. இன்னொரு விஷயம், எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் போனப்போ கரெக்டான டயத்தில் இவர் மெடிக்கல் பில் எல்லாம் பே பண்ணி அவங்கள காப்பாற்றி இருந்திருக்கலாம், பட் காசுக்கு ஆசைப்பட்டுட்டு இவங்க வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இன்னொரு கொலகாரனுமே இருக்காங்க, அது வந்து வேறு யாரும் கிடையாது, இந்த லூ தான், இவன் என்னோட ஃபீலிங்ஸோட கொலகாரன் அப்படின்றத சொல்கிறா. அப்பெல்லாம் மீட் பண்ண போகும்போது எனக்கு ட்ரக்கை கலந்து கொடுத்து நான் வாமிட் பண்ணிட்டு வந்தா, இவன் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் அந்த பொண்ணுகிட்ட, நீ மட்டும் தான் எப்பயுமே என்னோட லவ்வர், நான் வேறு யாரையும் இந்த பொசிஷனுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே அவன் புரிஞ்சு போயிடுச்சு இவனோட குணத்தை பற்றி, இவன் எப்பயுமே மற்றவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி கவலைப்பட மாட்டான், எப்பயுமே தனக்கு தான் வந்துட்டு எல்லாத்தையுமே சொந்தமாக அவன் நினச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ காசுக்காக தான் என்னையுமே மேரேஜ் பண்ண அவன் ட்ரை பண்ணியிருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது, என் மேலே லவ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவனுக்கு யார் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, எல்லாருமே இவனோட பின்னாடி சுற்றணும், இவனுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்கணுன்ற மாதிரி தான் கேரக்டர், எப்படி வந்துட்டு குடும்பம் இருக்கோ அந்த மாதிரி தானே பிள்ளை வளர்ந்து வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டவங்க திட்டிகிட்ருக்கா. ஸோ இதெல்லாமே கேட்டதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருந்தா, அங்கே பார்க்க போனதுமே நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். உனக்கு என்ன மனசடங்கலையா, எங்கேயுமே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க அம்மாவும் யாருமே வந்துடுறாங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டே அப்புறம் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு ஹீரோயின் அடிக்க வரும்போது நம்ம லீவ் வந்து அவளை காப்பாற்றிடுறான். உங்களுக்கு உங்கள் புருஷன் வந்துட்டு இந்த நிலமையில படுத்துக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கோ, இதே நிலமையில தான் எங்கள் அம்மாவுமே இருந்தாங்க, எங்கள் அம்மாவுமே உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணியே தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கலாம், மனசாட்சி இல்லாமல் இருந்தால் கொலை பண்ணானே, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க, அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்புலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ரெண்டாவது, எங்கள் அம்மாவை கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்தை எல்லாத்தையும் தன்னோட பேரில் இந்த ஆள் மாற்றிக்கிட்டாரு, உங்ககிட்ட இருக்கிறத விட பல மடங்கு இருந்துச்சு, எல்லாத்தையுமே இந்த ஆள் பறிச்சுட்டு இந்த ஆள் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, எப்படி நான் வந்துட்டு சும்மா விட முடியும், நீங்கள் நல்லா இதை பற்றி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க இருந்து போகிறா. அங்கே நம்ம ஹீரோயினை வீட்டில் அந்த பாட்டி கோவமாயிட்டு பார்த்துட்டு, ஓ இந்த பொண்ணு தானா இவ வந்து பேக்ரவுண்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குன்றப்ப இவளே எப்படி என் வீட்டுக்கு மருமகளை நான் கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க, சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் எதுவும் கேட்க விரும்பலை, இவன் நம்மளவங்களே இவ்வளோ தூரத்துக்கு கழுத்துறதுக்கான நம்மளுக்கு என்ன வந்துட்டு பண்ணுவா, நான் வந்து இவ குடும்ப பேக்ரவுண்டை பார்த்துட்டுமே நான் வந்து மேரேஜ் பண்ண முடியுமா, இவளுக்கு என்ன தகுதி இருக்குது என் வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு, நான் கேனை தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைப்பேன், நீ அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நீ யார் கூட எந்த வேணாலும் சுற்றி என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் இந்த வீட்டோட மருமகளாக தான் வர முடியும்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின், ஓ ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கீங்களா, வந்துட்டு இதுலேயுமே விளையாட்டாக தான் வந்து எடுத்திருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், பாட்டி இந்த வயசில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து தீர்க்கமான முடிவெல்லாம் எடுப்பேன்னு சொல்லிட்டு பேசினா நான் வந்துட்டு எப்படிப்பட்ட டிசிஷன்லாம் எடுப்பேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அதே தான் பொண்டாட்டியாக வந்து அவ மட்டும்தான் கேன் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த கேன் அவங்க அம்மாவுக்கு அங்கே மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க, நான் உன்ட்ட ஆல்ரெடி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லணும்னு தான் நினச்சேன், நான் இப்போ உன்ட்ட சொல்லிடுறேன், இன்னொரு விஷயம் தெரியுமா, நானும்
அந்த என்னோட அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். 3 வருஷமா வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக ஒரே ஹாஸ்டல் ரூம் கூட எடுத்து அங்க வந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் உன்னோட அப்பா அங்க வந்தாரு. அவர பார்த்ததுமே எனக்கு ரொம்ப லவ் வந்துருச்சு. பட் அவ வந்து என்ட்ட இருந்து அவர வந்து பறிச்சுட்டு போயிட்டா. இத பார்த்துட்டு யாரா இருந்தாலும் ஜெலஸ் ஆகுமா இல்லையா? ஸோ அத தான் நானுமே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப லவ் பண்றவர அடையணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி கடைசியில இப்ப அவரு என் கூட சேர்ந்திருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி தப்பு பண்ணத அந்த நியாயம் பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு அந்த கேன் நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லுவான்னு பார்த்தா, ஓ! இவ்ளோ தூரம் நடந்துருச்சாம்மான்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அவ இங்க ட்ரா பண்ணிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்க வர்றா. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவள காப்பாத்துனான் இல்லையா? அந்த பிக்சர் அங்க இருக்கு. அத பார்த்துட்டு, "இது எப்படி உனக்கு தெரியும்னு?" சொல்லிட்டு அவ கேட்கும்போது, "என்ன நீ மறந்து போயிட்டியான்னு?" சொல்லிட்டு அவன் இந்த கிளாஸ் அங்க போட்டதுமே, "கண்டிப்பா உண்மையிலேயே அது நீதானா? அன்னைக்கு ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைச்சேனேன்னு" சொன்னதுமே, "நான் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க பாட்டி வந்து என்ன தூரமா அனுப்பிட்டாங்க. நான் அப்ப அங்க வந்து ட்ரா பண்ணிட்டுருக்கும்போது தான் உனக்கு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் தான் உன்ன காப்பாத்துனேன். அப்ப இருந்து இப்போ வரைக்குமே நான் உன்ன ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்த அவன் சொல்றான். ஸோ தொடர்ந்து உன்னை ஃபாலோ பண்ணேன். இப்போ நீ என் கூடயுமே சேர்ந்து இருக்கன்ற விஷயத்த சொன்னதுமே அவ ரொம்பவே எமோஷன் ஆயிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா 2 பேருமே சேர்ந்து அங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேன் மறைஞ்சிருந்து அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் யாரோ நம்மள வந்துட்டு ஃபோட்டோ எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சுப்பா. பட் அது எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்சிச்சு அப்படின்றத அவ சொல்றா. பிறகு அந்த ஃபோட்டோஸ்லாம் கொண்டு போய் இந்த கேன் பாட்டிகிட்ட காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஹார்ட் எல்லாமே பெயினாக ஆரம்பிச்சிருது. பாட்டி அவர் என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு சின்ன வயசுலேருந்தே. இவன் நடுவில் வந்து எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டா. இப்போ அவரோட மனசில் அவள் தான் இருந்துட்டு இருக்கா. நான் அவர் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவள் எல்லா வாழ்க்கையுமே கெடுக்க பார்க்குறான்னு சொன்னதும் எனக்குமே அவன் மேலே பயங்கரமான கோவம் தான் இருந்துட்டு இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ரொம்பவே ஹார்ட் பெயின் ஆகி மயக்கமானதுமே இவ ரொம்ப பயந்து போயிட்டு உடனே அங்கே டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வர சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம மெங்க காமிக்கிறாங்க. அவள் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தா இவங்க ஆளுங்கள் எல்லாமே கூட்டிகிட்டு வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க அவங்க அம்மாட்ட தான். நீ உன்னோட அம்மாவை பற்றிலாம் கவலைப்படாத, அவங்க இப்போ ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்காங்க, அவங்க வரைக்கும் நாங்கள் போயிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ இப்போ அவங்க அம்மாட்ட பேசுகிறியா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனில் அங்கே வீடியோ கால் போட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ரொம்பவே அவளுக்கு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்குது. ரொம்பவே அவள் வந்துட்டு பயந்து போயிருக்கான். நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுதோ, நல்ல பொண்ணு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், டேட்டாஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு நீ கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் லீடை நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணணும் அது எல்லாமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ அடுத்த பிளான்க்கு ரெடி பண்ணுன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டுருக்க, இதனால் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வராதான்னு சொன்னதுமே நீ நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, பாவங்களாவே வந்து வசமாக மாட்டியிருக்காங்க, இந்த சான்ஸை எப்படி போய் நம்ம விட முடியும்னு அவ சொல்கிறா. பிறகு அவங்க அந்த டேட்டாஸ்லாமே கொண்டு வந்து அங்கே ஒரு பர்சன்ட்டை காமிச்சிட்டு இருக்கோமே, இது எல்லாமே ஃபேக் கிடையாது, உண்மை தான், நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் காசெல்லாமே வாங்கிட்டு போகும்போது அவங்க 2 பேருமே அம்மாவும் பொண்ணும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஏகப்பட்ட வருமானம் இது மூலமாக கிடைக்க போகுது, 100 மில்லியன் லெவலுக்கு நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு இவ சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு, இங்கே பார்த்தியா அப்பா வந்து ஒன்றும் இவங்களோட அப்பா கிடையாது, இது எல்லாமே ஃபேக் தான், அவங்களாம் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கா, என்னோட அப்பா உண்மையிலே இவர் தான் சொல்லிட்டு அங்கே நம்ம லியோட அப்பா கூட சேர்ந்து ஃபோட்டோ எல்லாமே இணைச்சி அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்னோட அப்பாவோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, இது என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றி விசாரிக்கணும்னு ரொம்ப டென்ஷனாக போனதும் இவ அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பிறகு இந்த லேடி அந்த கம்பெனி வந்து ஆக்கிரயம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மெங்க வந்து வீடியோவில் பேச விடுறாங்க. நான் வந்துட்டு எல்லாத்தையும் இவங்களோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் இவங்க இந்த கம்பெனியை பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும் ஐ திங்க் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது மேடம் இப்படி நம்ம கம்பெனியோட சேல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பார்த்தீங்கன்னா நான் வந்ததுமே என்னோட வேலை எப்படி தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகறாங்க. தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போயிடான். பாட்டி அப்பா கூட சேர்ந்து இருக்கிற இந்த லேடி யார் அப்படின்ற சொன்னதும் இதெல்லாம் பாஸ்டில் நடந்தது, இதை பற்றி நீ ஏன் கேட்குறேன்னு சொன்னதுமே நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் பாட்டி ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாம் உண்மையிலே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். வீட்டில் பார்த்தா ஹீரோயின் பயங்கரமாக அவனுக்காக சூப்பராக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இவன் காரில் வந்து அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கான். என்னால் வந்துட்டு நம்பவே முடியல, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வருமா, நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் ரொம்ப ஆசையாக வந்ததுமே எல்லாத்தையும் அவன் தூக்கி போட்டு உடச்சிடுறான். அங்கே வெட்டிங் ஃபோட்டோயுமே போட்டு உடச்சிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது, நான் வந்து ஒன்று மாதிரி ஒரு லேடியை சூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கேன்றது நல்லாவே புரியுது, என் வாழ்க்கையை விட்டு நீ போயிடுன்னு சொல்லிட்டு பேசுனதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, புரிஞ்சுதான் பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன்,
நீ இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் நீ ரொம்ப தப்பாக டிசிஷன் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு போகும்போது, நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் அதே தான் நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். பட் இதை தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா. நான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் தான் உன்னை தப்பாக செடியூஸ் பண்ணிட்டேன், தப்பாக இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன், என்னை நான் மன்னிச்சிரு. நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருப்பேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். எல்லாத்துக்கும் நானே ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாயிடுச்சுக்கான். பிறகு அந்த ஒரு அங்கிள் ஜின்றவர் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணதுமே, ப்ளீஸ் அங்கிள் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் எமோஷனல் ஆனதுமே, அவர் ரொம்ப கவலையாயிட்டு வந்ததுமே நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் சொன்னதும், பிறகு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அம்மா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட பாட்டி தான். ரொம்பவே எமோஷன் ஆகிடுறாங்க. பார்க்க நீ எவ்வளோ ஓல்டு ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே உடனே அங்கே வீட்டுக்கு அவர் மீட் பண்ண போனால் இவன் ரொம்ப தண்ணியை போட்டுட்டு கவலை ஆயிடுச்சுக்கான். அப்போ அங்கே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நீ எதை பற்றி அவசியமே கிடையாது, ஏன்னா நீ என்னோட சொந்த பையனே கிடையாது, உன்னை நான் அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா சொந்த பிளட் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இல்லை, நான் இப்போ நான் அவட்ட போய் நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறேன்னு சொன்னதும், அவ்வளோ மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை போய் நீ வாழ்க்கையில் எழுந்துடாத, நீ தயவு செஞ்சு மீட் பண்ணி பேசிக்கோன்னு சொன்னதும், அங்கே அவனுமே உடனே மீட் பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்ட போய் பேசிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் என் சிஸ்டர் நினச்சி தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், நான் லைஃப்பில் ரொம்ப நம்பின பர்சன் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான், பட் நீயுமே இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னதும், நான் தான் சொல்கிறேன்ல, நான் இப்படி நினச்சி தான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த இடத்துல மெங்கையுமே கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக எழுறான். அவங்க அம்மாவையுமே காப்பாற்றி எழுறாங்க. அவன் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். 0% பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு, ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே அவங்களுக்கு இந்த நியூஸை கேட்டதுமே ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுது. கடைசியில் எல்லாமே பார்க்க பிளான் பண்ணியிருக்காங்களா, ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுமான்னு சொல்லிட்டு கேன் ரொம்ப துடிச்சிச்சேக்கா. ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கோமே, இந்த ப்ராஜெக்ட்ல போட்டிருக்கோமே, கம்பெனியை பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பும் போது அந்த லேடிக்கு என்ன பண்றதுனே தெரியல. பண்ண பாவத்துக்கு தான் அவங்களுக்கு அங்கே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே வெளியே பயங்கரமாக கதவை போட்டு தட்டிச்சிருக்காங்க. எங்கிட்ட வாங்கின காசெல்லாம் எங்கள் மரியாதையை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே பாட்டி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்பயுமே உன்னை ரொம்ப ஹேட் தான் பண்ணிட்டு இருந்தேன், உங்கள் அம்மாவையுமே தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருமா. உங்கள் அம்மா போகும்போது என்கிட்ட இந்த பாக்ஸை கொடுத்து இதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கடைசி வரைக்குமே பார்க்கவே இல்லை, நீயே இதை ஓப்பன் பண்ணுமான்னு சொன்னதுமே உள்ளே பார்த்தா அங்கே அதில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லெட்டருமே இருக்குது. அதை படித்து பார்த்தா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களை நான் தூரமாக விட்டு போயிருப்பேன், நீங்கள் உங்கள் பையனை எதுவுமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். பட் 2 குடும்பத்துக்குமே ஒத்து வரலன்றப்ப என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. நீங்கள் எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய தப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுறாதீங்க, எப்பயுமே நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிறணும், எனக்கு எப்பயுமே துரோகங்கள் தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலையாயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவங்க பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாட்ட அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால் தான் எல்லா பிரச்சனையுமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டுட்டு ஹீரோயின்ட்டையுமே ஒன்றையுமே புரிஞ்சுக்கல, நான் ஆரம்பத்துலேருந்து ஹேட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க நான் மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் நல்லபடியாக எல்லாமே பார்த்துக்குருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு ஹீரோயினுமே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அம்மாவோட சமாதிக்கு போய் அங்கே ஜீ நம்ம ஹீரோவையும் ஹீரோயினோட கையை பிடிச்சி கொடுக்குறாரு. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் அவங்களோட ஆசைன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இத்தனை வருஷத்தில் என்னை ஹேட் பண்ண பர்சன்ஸ் தான் ரொம்பவே அதிகம், லவ் பண்ண பர்சன்ஸ் ரொம்பவே கம்மி, பண்ணுற ஒரு பர்சன் கிடைச்சிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்படின்றத அவ சொல்கிறா. நீ அப்படியே ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீ இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, எப்பயுமே நீ எனக்காக மாறணும்னு அவசியம் கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவனுமே சொல்லிட்டேக்கான். எந்த சூழ்நிலையுமே நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இவங்க ஜியை ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே அந்த லூவோட அப்பாவை போய் இங்கே வீட்டில் சொல்லியிருக்காங்கன்னு மேரேஜ்மே பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆள் காசுக்காக துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு லேடி அங்கே மேரேஜ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த ஆள் அவங்க பழி வாங்குறதுக்காக ஹீரோயின் அந்த லூவை யூஸ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே யூஸ் பண்ணியிருக்கா. அப்புறம் ஹீரோக்கு இது சிஸ்டர்னு தெரிஞ்சு அவனுமே ரொம்ப கவலையாயிட்டான். பட் ஃபைனலாக ரியலைஸ் ஆகிடுது, ஜீக்கு பிறந்தவ தான் நம்ம ஹீரோயின், அது அவங்க அம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த பர்சன் தான் அந்த லூவோட அப்பா.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.